கிறிஸ்துக்கள் அன்பால் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரர்களை யாவருக்கும் கிறிஸ்துக்களாக அன்பை வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே கிருபையா தந்த நாளுக்காக நன்றியோடு சோத்திருக்கிறேன். நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணுற சகோதர சகோதரர்களுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களை இன்றைக்கி என்ன பாடம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆசாரிப்பு கூடாரமும் ஆவிக்குரிய அர்த்தங்களும் என்ற தலைப்பின் கீழே அந்த வேதவசனத்தை நம்ம அணுக போகிறோம். ஏற்கனவே இந்த பாடத்தை வந்துக்கிட்டு எதுவரை பார்த்துருக்கோம்னா, ஆசாரிப்போட பிரகாரத்துலேருந்து தூபபீடம் வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இந்த பாடத்தை ஃபினிஷிங் பண்ணலான்னு இருக்கோம். அதனால் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே எல்லா காரியங்களும் பார்த்தாச்சு. இன்றைக்கி மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்குல்ல, அதோட ஸ்க்ரீனை மட்டும் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னா அதுக்கு மகா பரிசுத்தத்துக்குள்ளே இருக்கிறதான உடன்படிக்கையை பெட்டி பார்க்கணும், அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் இன்றைக்கி ஸ்க்ரீனை குறித்ததான அந்த காரியத்தை மட்டும் நம்ம பார்க்கலாம், படிச்சிடலாம். ஆதார வசனமாக எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 9 வசனம் 3. 2ஆம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. பார்த்தீங்கன்னா 2வது அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ என்ன 2ஆம் திரைக்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1ஆம் திரை என்றால் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த ஆசாரிப்பு கூடாரங்கள டென்ட்டு பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீன் இருக்கும், அதாவது 1ஆம் திரைன்னு சொல்லப்பட்டிருக்கு. 2ஆம் திரைங்கிற விஷயம் எதை சொல்லப்பட்டிருக்குன்னா, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிற விஷயத்தை அடையாளப்படுத்துது. அப்போ பார்த்தீங்கன்னா 1ஆம் திரைக்குள்ளே யார் போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கும் சில ஆர்டர்கள் இருக்குது. 1ஆம் திரைக்குள்ளே யார் போகணும், 2ஆம் திரைக்குள்ளே யார் போகணுங்கிறதான ஒரு ஆர்டர்வேஷனை தேவன் ஒரு ஒழுங்கையும் ஒரு கிரமத்தையும் அங்கே வச்சிருக்கிறாரு. அப்போ லேவியர் பிரகாரத்துக்குள்ளே மட்டும்தான் அவங்க வேலை செய்யணும். லேவி புத்திரன் கெர்சோன், கோகாத், மெராரின்னு இருக்கு. அந்த கெர்சோன் மெராரின்னு இருக்காங்கல்ல, இவங்க தான் பிரகாரத்தில் வேலை செய்கிறவங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோகாத்து அம்சம் மகா பரிசுத்தத்துக்குள்ளே வேலை செய்கிறவங்க. பரிசுத்தலம் மகா பரிசுத்துக்குலாம். அப்போ மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள யார் போகிறக அலோட் இருக்குன்னு ஆசாரியர், இந்த கோகாத் வம்சத்தில் உள்ளவங்களுக்கு போகிறக அனுமதி உண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆசாரியர் யாரும் பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வேலை செய்கிற ஆசாரியர் யாரும் பார்த்தீங்கன்னா, ஆசாரிகள் தான் தூவம் போடுற ஆசாரியர்கள், அதுக்கப்புறம் பலி செலுத்துகிறவங்க, அந்த மாதிரிலாம் விஷயங்கள் பண்ணுவாங்க. அந்த ஆசாரியர் இருப்பாங்க. பிரதான ஆசாரியர் மட்டும்தான் மகா பரிசுத்தத்துக்குள்ளே போகிறக்குள்ள ஸ்லாக்கியம் இருக்குன்னு பார்க்குறோம். அது ஒருத்தருக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்குன்னு பார்க்குறோம். அதனால் அன்புக்குரிய சோதனை, அப்போ 1வது திரைங்கிற விஷயம் எதுன்னா, இந்த ஆசாரி கூடாரத்தில் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகிறது 1ஆம் திரை. 2ஆம் திரைங்கிறது மகா பரிசுத்தத்துக்குள்ளே, அதாவது உடன்படிக்கை பெட்டிக்கு உள்ளே போகிறக்கு ஒரு விஷயம். இந்த 2ஆம் திரைக்குள்ள ஆசாரியன் மகா பரிசுத்த ஆசாரியன் மட்டுமே போகக்கூடிய ஸ்லாக்கியம் வச்சுருப்பாங்க பார்க்க. அதுதான் இங்கே அப்போஸ்தலன் பவுல் எபிரேயர் நிருபத்தில் மென்ஷன் பண்ணி கட்டுறான்னு பார்க்கும். இப்போ ஆதார வசனமாக நம்ம யாத்திராகமத்தில் போய் பார்த்தலாம். யாத்திராகம புத்தகத்தில் போய் பார்த்தலாம். யாத்திராகமம் 26ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல் 33ஆம் வசனம் வரைக்கும் படிச்சிடலாம். யாத்திராகமம் அதிகாரம் 26 வசனங்கள் 31 முதல் 33 வரை. இளநூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலுமான இவற்றால் ஒரு திரைச்சிலையை உண்டு பண்ண கடவாய். அதிலே விசித்திர வேலையாய் செய்யப்பட்ட கேருபீன்கள் வைக்கப்பட வேண்டும். சீத்திம் மரத்தினால் செய்து பொன் தகட்டால் மூடப்பட்ட 4 தூண்களிலே அதை தொங்கவிடு. அந்த தூண்கள் 4 வெள்ளி பாதங்கள் மேல் நிற்கவும் அவைகளின் கொக்கிகள் பொன்னினால் செய்யப்படவும் வேண்டும். கொக்கிகளின் கீழே அந்த திரைச்சீலையை தொங்கவிட்டு சாட்சி பெட்டியை அங்கே திரைக்குள்ளாக வைக்க கடவாய். அந்த திரைச்சீலை பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பிரிவை உண்டாக்கும். போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 31ஆம் வசனம் படிக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீன் இருக்குது. அந்த ஸ்க்ரீனுடைய காரியங்களை சொல்லப்பட்டிருக்கு. அது எந்த நூலினால் நெய்யப்பட வேண்டும், அந்த ஸ்க்ரீனு எந்த நூலினால் நெய்யப்பட வேண்டும்ங்கிறான விஷயத்த அங்கே மென்ஷன் பண்ணுறாரு. இளநூலுன்னா ப்ளூவும், இரத்தாம்பர நூலும் அது பர்பிளை அடையாளப்படுத்துது. அதுக்கப்புறம் சிவப்பு நூலும் இருக்குது. அது சிவப்பு நூல், அது இரத்தாம்பர சிவப்புங்கிற விஷயம் இருக்குது.
ரத்தாம்பரம்னா பிளட்டு நம்ம சொல்கிறோம்ல, ஃபயர் ரெட்டு, பிளட்டு, போஸ்ட் ஆஃபீஸ் ரெட்டு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ரெட்டு சிவப்பு பார்க்கும். அப்போ கருஞ்சிவப்பு கலரில் தான் இருக்கும் அந்த விஷயம். அது பிளட்டை தான் அது அடையாளப்படுத்துது. திரித்த பஞ்சு நூலும் இருக்கும், திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் இருக்கும். இது எப்படி செய்யணும்னா, திரித்த பஞ்சு நூலில் வந்துக்கிட்டு தான் இந்த விஷயம் பண்ணணும். இந்த திரித்த பஞ்சு நூல் ஒயிட்டாக இருக்கும், அதை சாயம் பண்ணி தான் என்ன செய்யுது, இந்த எம்ப்ராய்டு ஒர்க்கை பண்ணணும். இந்த ஸ்க்ரீனை வந்துக்கிட்டு ஸ்ட்ரக்சர் பண்ணணுங்கிற விஷயத்த சொல்கிறாரு. ஒரு திரைசீலைன்னா தொங்க விடுற மாதிரி ஒரு திரைசீலைன்னு இருக்கும், உண்டு பண்ணுவாக. அதிலே விசித்திரமாய் செய்யப்பட்ட கேருபீன்கள் வைக்கப்பட வேண்டும். விசித்திரமாக கேருபீன் வைக்க வேண்டும்னா கேருபீன்கள் நெய்யப்பட வேண்டும். அதாவது இங்கே வைக்கப்பட வேண்டும்ங்கிற விஷயம் என்னென்னா, உடன்படிக்கை பெட்டிக்கு மேலேயும் ஒரு கேருபீன்கள் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பார்த்தீங்கன்னா கேருபீன்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வந்துக்கிட்டு கேருபீன்கள்னால் அதுக்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. அது என்னங்கிறான்னு விஷயத்தை பார்க்க போகிறோம். அப்போ பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே 5 தூண்கள் இருக்கும். ஆனால் அதில் வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இதே நூல்களால் செய்யப்பட்டிருக்கும். என்னென்னா இதே மாதிரி இளநூலும் இரத்தாம்பர நூலும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவப்பு நூலும் அங்கே வந்து செய்யப்பட்டிருக்கும். ஆனால் அங்கே வந்துக்கிட்டு என்ன இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்துக்கிட்டு கேருபீன்கள் படம் இருக்காது. ஆனால் வந்துக்கிட்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு இல்லை, 2ஆம் திரைசீலைன்னு சொல்லப்பட்ட அந்த இடத்துல தான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேருபீன்கள் படங்க இருக்குன்னு பார்க்கும். கேருபீன்கள்னா அது வந்து தேவ தூதர்களுடைய அதை படத்தை இதை அடையாளப்படுத்துது, அது இருக்கும். அது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அதை அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்குறோம். மகாபரிசுத்த ஸ்க்ரீனுக்கு அப்புறம் தான் உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே போக முடியும். அப்போ வந்துக்கிட்டு திரைசீலையினுடைய வேலைப்பாடை வந்து பார்க்க போகிறோம். அப்போ வந்து 2ஆம் திரையில் தான் எனக்கு கேருபீன் படம் இருக்கும். அப்போ முதலாவது ஸ்க்ரீனில் வந்துக்கிட்டு கேருபீன் படம் கிடையாதுன்னு பார்க்கும், அது பிக்சர்ஸ் கிடையாதுன்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் யாத்ராமம் 26ஆம் அதிகாரம் 32 சித்தி மரத்தெலாம் செய்யப்பட்ட செய்யுதுன்றது. சித்தி மரங்கிற விஷயம் என்னென்னா அந்த வனாந்தரத்தில் காணப்படுற ஒரு கருவேலி மரம். நம்ம ஊரில் நல்லோட மரம் சொல்லுவோம்ல, நம்மளுடைய கிராமங்கள்லாம் இருக்கும், நல்லோட மரம் சொல்லுவோம், வேலிக்கரை மரம் சொல்லுவோம். அது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். நம்மளுடைய முள் செடி இருக்குல்ல, அது ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா எப்படி இருக்கும், அடர்த்தியாக இருக்குல்ல, அதே மாதிரி தான் சித்தி மரம் இருக்கும். அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு இரும்பு மாதிரி உரமாக இருக்கும், ஆனால் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அது ஒழுங்கின்மையாக இருக்கும். அதை சேவ் பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம், ஆனால் சேவ் பண்ணி எடுக்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வனாந்தரத்தில் பயணம் பண்ணுறதுனால அவங்க வனாந்தரத்தில் இருந்த ஒரு மரத்தை எடுக்கிறாரு. இது ஒரு முள் உள்ள மரம் பார்க்கணும். ஆனால் வந்து மேலெல்லாம் முள்ளாக இருக்குது. இது குடம் போல் ஒரு அமைப்பு இருக்கும். நம்மளுடைய அந்த என்னென்னா நல்லுட மரம் சொல்லுவோம்ல, அந்த மரம் எப்படி ஷேப்பாக இருக்கோ அதே ஷேப்பில் தான் இது இருக்கும். இது வந்து ஒரு முள் மரம். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா செஞ்சு பொன் தகத்தினால் மூடப்பட வேண்டும் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ வந்துட்டு மரமே தெரியாமல் ஃபுல்லாக வந்துக்கிட்டு நினச்சது தகட்டினால் அடிப்பு வேலையால் தகட்டினால் நினச்சது அந்த மரத்தை ஃபுல்லாக கவர் பண்ணிடணும். கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெள்ளி பாதம் அது பார்க்கும், வெள்ளியில் பாதம் வந்து இருக்கும், அது தாங்கி இருக்கிற மாதிரி. இது எல்லாமே வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்லாக்கிங் சிஸ்டத்தில் தான் எல்லாமே இருக்கும். இந்த ஆசாரி கூடாரத்தில் அந்த பலகைகள் எல்லாமே இன்டர்லாக்கிங் செக்ஷனில் தான் அதில் இருக்கும். சொருகி தான் அந்த மாதிரி இருக்கும் பார்க்குறோம். அப்போ வந்துட்டு பொன்னிலாம் செய்யப்பட வேண்டும். அதில் வந்துட்டு பார்த்தா கொக்கியின் கீழே இதை வந்து கொக்கி இருக்கும், கொக்கியின் கீழே அந்த திரைசீலையை தொங்க விட வேண்டும். சாட்சி பெட்டிக்கு அங்கே திரைக்குள்ளாக வைக்கப்பட வேண்டும். அந்த திரைசீலை பரிசுத்த ஸ்தலத்தும் மகா பரிசுத்தத்தில் பிரிவு உண்டாகியிருக்கணும். அப்போ வந்துட்டு பரிசுத்த ஸ்தலத்தும் மகா பரிசுத்தத்தில் பிரிவு உண்டாகிறக்க ஸ்க்ரீன் இருக்கும், அதில் வளையங்கள் இருக்கும். இந்த வளையத்தில் கெட்டி அங்கே வந்துட்டு கெட்டுறது. ஏன்னா இது வந்துட்டு அப்பப்போ டென்ட்டு போட்டு இது பண்ணுறது, அதனால் அது பிரித்து கலட்டி பிரித்து மாற்ற ஒரு சிஸ்டமேட்டிக் தான் இருக்குதுன்னு பார்க்குறோம். இதான் ஒரு விஷயம். அப்போ வந்துட்டு இப்போ வந்து திரைசீலுடைய வேலைப்பாடை பார்க்க போகிறோம். அப்போ இளநீலங்கிறது ப்ளூவை அடையாளப்படுத்துது, ப்ளூ ஹேவன் வானத்தை அடையாளப்படுத்துது, இது பரலோகத்துக்கு கூட அடையாளப்படுத்துது. அப்போ வந்துட்டு இந்த ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய பேஸ் எல்லாமே யாரை நினைவுபடுத்துகிற மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நினைவுபடுத்துகிற விதமாக இருக்குதுன்னு பார்க்கணும். நம்ம ஆரம்பத்துலேருந்து பார்த்து இருக்கிற எல்லாமே ஒவ்வொரு பொருட்களும் யாரை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துது. அதே மாதிரி இந்த
ஸ்க்ரீன் யாரை அடையாளப்படுத்துதுன்னா நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துது. இளநீலம் அப்படின்னா ஹேவன் ப்ளூ அப்படின்னா வானம் ப்ளூ அடையாளப்படுத்துது. அது நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து என்னது பரத்தை விட்டு பூமிக்கு வர விஷயத்தை அடையாளப்படுத்துது. அவர் தேவனுடைய குமாரனாக இருந்தவர், அவர் மனுஷகுமாரனா அந்த பூமியை வர்ற ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துது. இன்னொன்று ஆசாரிப்படோட பேஸ் என்னென்னா பாவத்துக்கு பரிகாரமாக செய்யப்படுற பாவ நிவர்த்தி பண்ணுற விஷயம் அங்கே நடைபெற்றுட்டு இருக்கு. இப்போ பாவத்துக்கு பரிகாரமாக யார் வரணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவரை இயேசுக்கு வரணும். அதை நினைவுபடுத்துகிற விதமாக தான் அந்த ஸ்க்ரீனுகள்லாம் அதில் ஸ்க்ரீனும் அதோடைய நூல்களும் அதோடைய கலர்ஸும் அதை அடையாளப்படுத்துது. ரெண்டாவது ரத்தாம்பரம் நூலும் இருக்கும். அந்த ரத்தாம்பரம் நூல்னா பர்பிள்னு சொல்லப்பட்டிருக்கு. அது வயலட் கலரை அடையாளப்படுத்துது. அந்த வயலட் கலர் எப்படி தயாரிக்கிறது ஆட் ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கலர் எப்படி சேர்க்கப்பட வேண்டும் என்றால் அது எப்படின்னா ரெட்டும் ப்ளூவும் ரெண்டும் மிக்ஸ் ஆகினா தான் அது வயலட் ஒரு கலர் வரும், அது பர்பிள்னு சொல்லி ஒரு கலர் வரும். அப்போ இதுக்கு என்ன பேர்னு பார்த்தீங்கன்னா தியாகங்கிறான விஷயம் இருக்குன்னு பார்க்கும். தியாகம் அப்படிங்கிற விஷயம் இயேசு கிறிஸ்து தன்னை தியாகமாக, அதாவது பரலோகத்து பூமிக்கு வர்ற விஷயமும் தன்னை தியாக பலியாக ஒப்பு கொடுக்குற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதாவது எப்படி மோசே பார்வோனுடைய குமாரன் என்று அவர் விரும்பாமல் தேவதனத்தோடு துன்பத்தை அனுபவித்தார் இருக்கு. அதே மாதிரி அவர் தேவனுடைய குமாரன்கிற விஷயத்தை பரலோகத்தை விட்டு அவர் அதை ஒரு கொள்ளையாடுற பொருளை எண்ணாமல் அவர் நினைச்சிட்டாரு தன்னை, அதாவது ஈடுபலியாக கொடுக்கும்படியாக, தன்னையே கொடுக்கும்படியாக, தியாகமாக கொடுக்கும்படியாக, உயிரை கொடுக்கும்படியாக, தன் சரீரத்தை கிழிக்கும்படியாக என்ன செய்யறாரு பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்கு வரான்னு பார்க்கும். அப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா அது ப்ளூவும் அந்த ரெட்டும் என்னென்னா வானத்திலேருந்து இறங்கி வர்ற ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துது, தியாகபலி அடையாளப்படுத்துது. சிவப்பு நூலுங்கிறது இரத்தத்தை அடையாளப்படுத்துது. அவர் தியாக ஜீவமாய் பலியிட ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும் அந்த மூன்று. அப்போ சித்தி மரம் முள் மரம் பார்க்கும், அது பாடுகளை அடையாளப்படுத்துது. பொன் தகட்டால் மூடப்பட வேண்டும், அது பாடுகளை அடையாளப்படுத்துன்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் 4 தூண்கள் அடுக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா 4 தூண்களும் 4 வளையங்களும் 4 பாதங்களுங்கிற விஷயம் இருக்குது. அந்த 4ங்கிற விஷயம் என்ன, 4 சுவிசேஷங்களையே இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை குறிக்கிறதா இருக்குது. அது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷத்தை அடையாளப்படுத்துது. அப்போ அந்த 4 தூண்கள் தான் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அதை ஸ்க்ரீனை தாங்கி பிடிக்கிறது. அதாவது பரிசுத்தலத்துல என்ட்ராகிறதுக்கு 5 தூண்கள் இருக்குது. அது புது சிருஷ்டியை எதை அடையாளப்படுத்துன்னு பார்க்குறோம். அப்போ திரை சிலை யாரை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துது. அந்த திரை சிலையை தாண்டி தான் பிரதான ஆசாரியன் எங்கே போக முடியும்னா உடன்படிக்கைக்கிட்ட போக முடியும். அந்த பெட்டியில் தேவன் பேசுவார், அதை கேட்க முடியும். அப்போ ஒரு பரிசுத்தம் இல்லாமல் தேவனுடைய தரிசிக்க முடியாது. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எதுனா இந்த திரை சிலை யாரை அடையாளப்படுத்துனா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துது. அந்த திரைசிலையில் என்ன ஒர்க் இருக்குன்னா எம்ப்ராய்டு ஒர்க் இருக்குன்னா அங்கே தூதர் படம் கேருபீன்கிற தூதர் அடையாளப்படுத்துது. அது யார், நம்ம பிரதான தூதன் ஆகிய நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துது. அவர் மூலமாக தான் எங்கே போக முடியும்னா பிதாவிൻ്റെ செல்ல ஸ்லாக்கியத்தை நம்ம பெற்றிருக்குன்னு பார்க்கணும், அவர்கிட்ட போக முடியும்னு பார்க்கணும், அவர்கிட்ட பேச முடியும்னு பார்க்குறோம். அப்போ இந்த திருசிலை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துது. அவரை தாண்டி தான் எங்கே போக முடியும் பார்த்தீங்கன்னா இந்த மகா பரிசுத்தத்துக்குள்ள எல்லாம் என்ட்ராக முடியும். அங்கே தான் அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்குது. அது பார்த்தீங்கன்னா பிதாவை தேவனை அடையாளப்படுத்துது. அது பரலோகத்தை கூட ஒரு அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்கும். நம்ம திருச்சிலைங்கிற விஷயம் இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்துது. படிச்சிடலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19-20 படிச்சிடலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 10 வசனங்கள் 19 மற்றும் 20. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அந்த திரைசிலை யாரை அடையாளப்படுத்துன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துது. அதனால தான் ஆகையால் சகோதரரே, நாம் மகா பரிசுத்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் மகா பரிசுத்தலம் எதை அடையாளப்படுத்தினா அவங்க பரலோகத்தை கூட அடையாளப்படுத்துது. அதில் பரலோகத்துக்கு போகிறதுக்கு நம்ம பிரவேசிக்கிறதுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா இயேசுவானவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயேசுவான் தமது மாம்சத்தின் திரையில் வழியாக இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த திரைசிலை யாரை அடையாளப்படுத்துனா நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய மாம்சம் அவர் ஈடுபலியே கொடுக்குற விஷயத்தை அடையாளப்படுத்துது. அந்த ஸ்க்ரீனில் என்னெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா ப்ளூ,
பர்பிள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரெட்டுன்னு பார்க்கணும். இதெல்லாம் அவருடைய தியாக ஜீவியத்தை அடையாளப்படுத்துது. இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்து. இயேசு கிறிஸ்து தனது மாம்சத்தின் திரை வழியாக புதியும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணினார். அப்போ இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் யாரும் பிதாவிடத்துக்கு போக முடியாது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த திரைசீலை யாரை அடையாளப்படுத்துதுன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்துது. அந்த மார்க்கத்தின் வழியாக பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினால நமக்கு தைரியம் உண்டாகி இருக்கிறதுன்னு இருக்கு. அப்போ பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை வந்துக்கிட்டு அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக நிற்க போனால் அவன் தைரியத்தோடு இருக்கணும். எப்படி தைரியம் பண்ணால் அவனுக்குள்ள பாவம் இருக்கக்கூடாது. அப்படி பாவம் இருந்துச்சுன்னா பாவத்துக்கு பரிகாரமாக அந்த பாவ நிவர்த்தி பலியை அங்கே செஞ்சுருக்கணும். இரத்த பலி கொடுத்ததுக்கப்புறம் தான் என்ன செய்ய முடியும், அந்த ஸ்க்ரீனுக்கு முன்னாடி வரணும். வந்து அவருக்குள்ள என்ன நிச்சயம் இருக்குன்னா என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன அப்படிங்கிறதா நிச்சயம் இருந்தால் தான் என்ன எங்கே போக முடியும்னா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியும். இவருக்கு வந்துட்டு பாவ நிச்சயம் இல்லாதவும் இல்லாத பாவத்து குறித்த ஒரு அறிவு இல்லாமல் துணிகரத்தோடு போனால் இவருக்கு மரணம் சம்பவிக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அந்த தைரியங்கிற விஷயம்னா இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தினால நம்ம விலைக்கரியமாக வாங்கப்பட்டோங்கிறதான ஒரு தைரியம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். நம்மளும் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா ஆசாரியர்கள் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரிய கூட்டமாகவும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்போ என்னது அவர் புண்ணியங்களை அப்படின்னா தேவனுடைய சத்தியங்களை அறிவிக்கிற ஒரு ஆசாரிய கூட்டமாக தான் நம்ம இருக்கிறோம். அதான் ரோமரில் சொல்லும் போச்சில் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஆசாரியனாக இருக்கிறேன்னு சொல்லி அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறான்னு பார்க்கணும். அப்போ நம்மளுக்கு கூட என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம தேவனுடைய புண்ணியங்களை அறிவிக்கிற ஒரு ஆசாரியர் கூட்டமாக இருக்கிறோம். அவர் இயேசு கிறிஸ்து அதில் பிரதான ஆசாரியராக இருக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஆசாரியர்லாம் எங்கே வேலை செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஸ்தலத்துலேயும் வேலை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம்னா பிரதான ஆசாரியரும் அங்கே இருப்பார். ஆனால் சாதாரண ஒரு ஆசாரியர்கள் என்ன பண்ண முடியாதுன்னா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியாது. ஆனால் பிரதான ஆசாரியருக்கு மட்டுமே அங்கே போகிற ஒரு ஸ்லாக்கியம் இருக்குன்னு பார்க்கணும். அப்போ பிரதான ஆசாரியர் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கை தரத்தை நம்மால் வாழ்ந்து காட்டோம்னா எங்கே போக முடியும் பார்த்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்துக்கு சென்று சேர முடியும். அப்போ இந்த திருச்சிலை யாரை அடையாளப்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்குறோம். அதனால் அன்புக்குரிய சகோதரரே இயேசு கிறிஸ்து ரேன்சம் ஈடுபலி கொடுக்க முச்சில் பார்த்தீங்கன்னா அந்த தேவாலயத்திலுடைய அந்த திரைசிலை இரண்டாக கிழிக்கப்பட்டது. அன்னைக்கு எருசலேமில் இருந்த தேவனுடைய ஆலயத்தில் அங்கே பலியும் காணிக்கையும் அங்கே கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் அங்கே சிந்தப்பட்டனால அங்கே என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா உண்மையான ஆசாரியத்துவத்துக்கு அங்கே முச்சுப்புள்ளி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி ஆசாரிகள் மட்டும்தான் போக முடியும். ஆசாரிகள் தான் பரிந்து பேச முடியும். இப்போது பயப்படாமல் கிருபாசன தண்டியில் கிட்டி சேரக்கிற அந்த ஸ்லாக்கியம் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். பிதாவினுடைய நாமத்தை உச்சரித்து நம்ம ஜெபம் பண்ணுற ஒரு ஸ்லாக்கியத்தை யார் மூலமாக பெற்றுக்கொண்டோம் என்றால் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நம்ம இதை பெற்றுக்கொண்டோம். அது எதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ரேன்சம் ஈடுபலியினுடைய அடிப்படையினால தான் அந்த விஷயம் நடைபெற்றுச்சு. அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய தியாக ஜீவத்தினால என்ன அங்கே இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இரண்டாம் திரைசிலை அங்கே கிழிக்கப்படுறது. அப்போ பிதாவின் இடத்துல பேசுகிற ஸ்லாக்கியம் ஆசாரியனுக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு நம்மளுக்கும் கொடுக்கப்படுறது. நம்மளும் நினச்சது பார்த்தீங்கன்னா பிரதான ஆசாரிகளை தேவன் தேர்ந்தெடுத்து நம்மளை அவரோட பேசுறதுக்கு ஸ்லாக்கியத்தை உண்டு பண்ணியிருக்கிறார் பார்க்குறோம். படிச்சிடலாம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 50-51. மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 27 வசனங்கள் 50 மற்றும் 51. இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது. அப்போ இயேசு கிறிஸ்து ரேன்சம் ஈடுபலி கொடுக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே ஆசாரி கூடத்தில் உள்ள தேவாலயம் அது ஆசாரி கூடத்தில் இருந்து திரைச்சிலை 2ஆக கிழிக்கப்படுதுன்னு பார்க்கணும். ஏன்னா இவர் வந்துட்டு மாம்சமான திரையில் கிழித்து என்ன செய்ய பார்த்தீங்கன்னா புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணினாருன்னு பார்க்கணும். ஆசாரி கூடத்தை முச்சுப்புள்ளி. அப்போ அங்கே லேவி புத்திரனாக இருக்கிற கோகாத் வம்சத்து உள்ளவர்களுக்கு அந்த ஆசாரிய பட்டம் உரித்தா இருந்தது. இப்போ நம்மளுக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியன் அவருடைய பிள்ளைகளாக நம்ம மாறி இருக்கோம். அதனால் நமக்கு அந்த ஆசாரியர்களுக்குன்றதான ஒரு பட்டம் நமக்கு கிடைக்கிறது. அப்போ அந்த பட்டத்துக்கு கீழே நம்ம என்ன செய்கிறத நம்ம வேலை செய்கிறோம் பார்க்குறோம். அப்போ யாக்கோப்பினுடைய பிள்ளைகளுடைய அந்த லேவி புத்தர்களுக்கு என்ன கிடைச்சிட்டு ஆசாரியர்களும் கிடைச்சிட்டு. அதே மாதிரி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து 12 அப்போஸ்தலருடைய அந்த கீழே இருக்கிற
அந்த ஸ்லாக்கியத்தில் உள்ளவங்களுக்கு என்ன செய்ய பார்த்தீங்கன்னா அந்த ஆசாரிய பட்டத்தை கொடுக்குறான்னு பார்ப்போம். அங்கே யாக்கோபு 12 பிள்ளைகளில் ஒரு கோத்திரத்துக்கு மட்டும் ஆசாரிய வகுப்பு அங்கே ஆசாரிய ஊழியத்தை கொடுத்துருந்தாரு. இன்னைக்கு அப்போஸ்தலரோட ஊழியம் அந்த 12 அப்போஸ்தலருடைய உபதேசத்துக்கு கீழே வர்றவங்களுக்கு ஆசாரிய ஊழியத்தை அவர் கொடுத்துருக்கிறான்னு பார்க்குறோம். அங்கே எப்படி அந்த கோகாத்து வம்சத்துக்கு கீழே அந்த கெர்சோன் மெராரிக்கு வந்துக்கிட்டு அந்த ஊழியம் வந்துக்கிட்டு பகுத்து கொடுக்கப்பட்டதோ அதே மாதிரி சபை வகுப்பாரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திரள் கூட்டம் லெக்கை அடையாத அந்த திரள் கூட்டத்துக்கு எங்கள் ராஜ்யத்தில் வந்துக்கிட்டு சுவிசேஷத்தை சபை வரைக்கும் அவங்களுக்கு உறுதுணையாக திரள் கூட்டம் இருப்பாங்கன்னு பார்க்கணும். இது ஒரு ஞானார்த்தத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் பார்க்குறோம். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, 4 தூண்களும் 4 வலைகளும் 4 வெள்ளி பாதங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த 4 தூண்கள் தான் திருசிலையே தாங்கி பிடிக்கிறதா இருக்குன்னு பார்க்கணும். அவன் பார்த்தீங்கன்னா அந்த திருசிலை நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்துது. அந்த 4 சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷத்தில் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பாடுகளை குறித்ததான அந்த விஷயத்தை ஃபுல்லாக அடிச்சது அந்த 4 சுவிசேஷத்தில் இடம் பெற்றிருக்குன்னு பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவோடைய சில ஓமைகள் சொல்லியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சில வந்துக்கிட்டு ஓமைகள் வந்துக்கிட்டு 4 சுவிசேஷத்தில் இடம் பெற்றிருக்கும், சில சுவிசேஷத்தில் 2லையும் இருக்கும், சிலது 3லையும் இருக்குன்னு பார்க்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த 4 சுவிசேஷத்துலையும் கண்டிப்பான முறையில் அங்கே இருக்குன்னு பார்க்கணும். அப்போ வந்துட்டு இந்த 4 தூண்கள் எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா 4 சுவிசேஷத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்குறோம். சுவிசேஷம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூண் வந்து பொண்ணுன்னு பார்க்குறோம். அந்த பொண்ணு விஷயம் எதுன்னா அது பாடுகளை அதை அடையாளப்படுத்துறது பார்க்குறோம். அது கூட படிச்சலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பேதுரு எழுதின முதலாம் நிருபம் அதிகாரம் 1 வசனம் 7. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக வெளியேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பொண்ணு வந்துக்கிட்டு உருக்கி அங்கே வந்துட்டு ஒரு அடிப்பு வேலையாக தட்டானால் அடிக்கப்பட வேண்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மரம் தெரியாதபடி அணிச்சது அந்த முள் சித்தி மரம் தெரியாதபடி இங்கே அணிச்சது பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு அதாவது அது பொன் தகட்டினால அவங்க மூடப்பட வேண்டியிருக்குன்னு பார்க்கும். அப்போ வந்து சித்தி மரமும் அந்த முள்ளுங்கிறது ஒரு பாடுகளை அடையாளப்படுத்துது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பொண்ணுங்கிறதுனா சோதிக்கப்பட்டு என்ன செய்வது பொண்ணாக விளங்குறது அது விசுவாசத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்குறோம். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தூண்களை ஃபுல்லாகவே என்ன செய்யுது அந்த கோல்டன் தகடு வந்துக்கிட்டு அங்கே ஃபுல் பண்ணுது. அப்போ மரங்கிற விஷயம்னா ஜீவனை இதை அடையாளப்படுத்தி பார்க்கும். அங்கே மரங்கிறதான ஒரு ஜீவனை அங்கே வெட்டப்பட்டு இங்கே என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இங்கே கோல்டன் தகட்டால் மூடப்படுதுன்னு பார்க்குறோம். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து வந்துட்டு அவர் பாடுகள் வழியாக தேவனுடைய சித்தத்தை அது செய்து முடிக்கிறாருங்கிற விஷயத்தை இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே சித்தி மரம் முள் மரங்கிற விஷயம் பார்த்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா சித்தி மரத்தில் வந்து தண்டு ஃபுல்லாகவே ஒரு மரப்பட்ட மாதிரி இருக்கும். ஆனால் அந்த மேலே டாப்பில் அந்த கூரை மாதிரி இருக்கும்ல அந்த கிளைகள் அது வந்து முள்ளாக இருக்குன்னு பார்க்குறோம். அதே மாதிரி நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிலுவை மரத்தில் அவர் தலையில் அணிச்சது ஒரு முள்முடி எங்கே சுட்டினதாக காணப்பட்டது. இது எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா சித்தி மரத்துக்கு ஒரு ஒப்பனான ஒரு செயலாக இருக்குன்னு பார்க்குறோம். அதனால் நீங்கள் வந்துட்டு நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள் அது சித்தி மரம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முள் போட இருக்கும் ஒரு குடை போல் ஒரு இருக்குன்னு பார்க்குறோம். அதுதான் ஒரு விஷயம். அப்போ வந்துட்டு பொண்ணுங்கிற விஷயம் எதாவது ஒரு சோதனை அது விசுவாச சோதனை அடையாளப்படுத்துன்னு பார்க்கணும். இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டு பொன்னாய் விளங்கினார் பார்க்குறோம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் அந்த 8ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அவர் குமாரனாக இருந்து பட்ட பாடுகளால் கீழ்ப்பலி கற்றுக்கொண்டு தான் பூர்ணமான பண்ணி இருக்கு. அதுக்கு முன்னாடி படிச்சிங்கன்னா அவர் சொல்லியிருக்கு அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களிலே தம்மை மரணத்தில் நின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரத்தோடு விண்ணப்பம் பண்ணின்றது. அவன் பார்த்தீங்கன்னா கெத்செமனே தோட்டத்தில் அவர் நினைச்சிடாரு பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுறாரு. பிதாவே இந்த துன்ப பாத்திரம் என்னை விட்டு அகலுமாறு கேட்குறேன், எனது விருப்பமுள்ள தந்தையை உங்கள் விருப்பப்படி ஆக கடவுள்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ வந்து அவர் சோதனை ஊடாக அவர் என்ன செய்தார் அவர் போகிறான்னு பார்க்குறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவருடைய 30 வயசில் அவர் ஞானசானம் எடுத்துகிட்டு சுவிசேஷ பணியை செய்ய முடியல. அவர் சுவிசேஷ பணியை அவர் வந்துட்டு சந்தோஷமாக செய்ய முடியல. அதுக்கு
ஒரு பாடுகள் தான், எதிர்ப்புகள் தான் இருந்துச்சு. அந்த 3 வருஷத்து முடிவிலையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சோதனை ஊடாக ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு ஒரு நெருப்பு போனதான ஒரு சோதனைக்கு உள்ளாக போகிறாரு. முள் போனதான ஒரு நெருக்கத்துக்குள்ளே போய் தான் என்ன செய்றாரு, தேவனுடைய சித்தத்தை செய்து முடிச்சான்னு பார்க்கும். அந்த சித்தி மரமும் இந்த பொன் தகடும்ங்கிற விஷயம் என்னன்னா, ஒரு சோதனைக்கு ஊடாக இயேசு கிறிஸ்து வந்துட்டு அவருடைய ரேன்சம்மை ஈடுபலியை செய்து முடிச்சதுக்கு ஒரு நிழலாட்டமான ஒரு காரியமாக இருக்குன்னு பார்க்கிறோம். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த தூண் பாதை வந்து வெள்ளி இதை அடையாளப்படுத்துது. அப்போ பார்த்தீங்கன்னா அது எதை அடையாளப்படுத்துனா, அது வந்துட்டு சத்தியத்தையும் அடையாளப்படுத்துது, இன்னொன்று சுவிசேஷத்தை கூட இதை அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்கும். அது பாதத்தில் அந்த வெள்ளி தூண் வந்து வெள்ளி பூண்டல் போட்ட தூண் வந்துட்டு பாதமாக அங்கே செயல்பட்டதுன்னு பார்க்குறோம். அதை கூட படிக்கலாம். சங்கீதம் 12 சங்கீதம் 6 வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் அதிகாரம் 12 வசனம் 6. கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாயிருக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த 7 சபையின் காலத்தில் உள்ள விஷயத்தை அடையாளப்படுத்துது. இன்னொரு பார்த்தீங்கன்னா அந்த கர்த்தருடைய சொற்கள் எதுக்கு நிலாட்டமாக சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, அது வந்துக்கிட்டு வெள்ளிக்கோப்பாக சுத்த சொற்களாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு பார்க்கும். 7 தரம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ 7 தரம்னா ஒரு பூரணமான பரிபூர்ணமான ஒரு விஷயம் இருக்குது. அப்போ பரிபூர்ணமான ஒரு சத்தியம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேதத்தில் இருக்குது. அப்போ அந்த 4 தூண்களையும் தாங்கி பிடிக்கிற ஒரு விஷயம் எதை அடையாளப்படுத்துனா, அது வந்து சுவிசேஷத்தை அடையாளப்படுத்துது. அது கர்த்தருடைய சொற்களை அடையாளப்படுத்துது. 4 சுவிசேஷங்கிறது ஒரு ஆதாரத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். நியாயப்பிரமாண சட்டம் என்ன சொல்லுதுன்னா, 2-3 சாட்சிகள் அல்லாமல் காரியம் நிலைவரப்படாது என்று சொல்லப்படுது. அதனால் இயேசு கிறிஸ்து பரலோகத்திலேருந்து பூமிக்கு இறங்கி வந்து அவன் அந்த ஈடுபலி செலுத்தினாருங்கிறான விஷயத்த 4 புஸ்தகத்தில் ஒரு ஆதாரமாக நிரூபிக்கப்பட்டது தான் அந்த விஷயம். அதுதான் வந்துட்டு என்னென்னா சுத்த சொற்கள்ங்கிறது எந்த கட்டுக்கதையும் கிடையாது, உண்மையான ஒரு சொற்களாக இருக்குதுன்னு பார்க்குறோம். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த பாதங்கிற பாதத்தில் தான் அந்த வெள்ளியான பாதத்தில் இருக்குதுன்னு பார்க்குறோம். அந்த தூணில் தாங்கி பிடிக்கிறது பார்க்குறோம். அது சுவிசேஷத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கிறோம். அதை கூட படிச்சிடலாம். எபேசியர் 6 அதிகாரம் 15 வசனம். எபேசியருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 6 வசனம் 15. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாதரட்சை சுவிசேஷம் என்று பாதரட்சை காலில் தொடுத்தவராயும் சொல்லப்பட்டிருக்கும். அப்போ சுவிசேஷம் எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்துக்கிட்டு பாதத்தை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். சமாதானத்தை சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சி காலில் தொடுத்ததாயின்று. இதே வசனம் பார்த்தீங்கன்னா ஏசாயாலே அங்கே வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்குன்னு பார்க்கிறோம். அப்போ வந்துட்டு சமாதானத்தை சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியதாக இயேசு கிறிஸ்து வந்தார். அந்த சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கும்படியாக ஸ்லாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அதனால தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் ஒரு பட்டணத்துக்கு போய் இந்த பட்டணத்தில் பாத்திரவனாக இருந்தால் அவனுக்கு சமாதானம் என்று சொல்கிறங்க இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் சுவிசேஷத்தை அறிவிக்க சொல்கிறான்னு பார்க்கிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா சத்தியங்கிறது என்ன, சமாதானத்தை சுவிசேஷத்தை அடையாளப்படுத்துது. அந்த பாதங்கிறது விஷயம் சமாதானத்தை சுவிசேஷத்தை அடையாளப்படுத்துது பார்க்கிறோம். அதை பார்த்தீங்கன்னா தூணுங்கிற விஷயம் இருக்குது. அப்போ அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை அந்த ஆலயங்கிறதான விஷயத்தை கூட 1 சாமுவேல் அந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கும். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஆசாரிப்பு கூடாரன்னு சொல்லியிருக்கும், ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கும். அப்போ அந்த ஆலயத்தில் அந்த 4 தூணுங்கிறது தாங்கி பிடிக்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துது. அது உர்ஜய ஜீவியத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கிறோம். அது கூட படிச்சிடலாம். வெளிப்படுத்தல் 3 அதிகாரம் 12 வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 3 வசனம் 12. ஜெயம் கொள்ளுகிறவனெவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதினின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். அப்போ ஜெயித்து நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பரிசில் போய் சென்று சேர்கிறான்னு பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிச்சு அவரோட பிதாவின் வலது பரிசில் நம்மளும் ஜெயிச்சிட்டோம்னா நம்ம பரலோகத்துக்கு போகிற ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம். அதுக்கப்புறம் புதிய பூமியை நம்ம செய்கிறோம் ஒரு ஆளுகின்ற ஸ்லாக்கியத்தை பெறுவோம். அந்த பெருக்கிற ஸ்லாக்கியத்தை அந்த 1,44,000 பேர் அந்த லெக்கத்துக்குள்ள அந்த நாமத்துக்குள்ளே நம்ம என்ன செய்கிறோம், அங்கே போய் சென்று சேருவோம். அப்போ அந்த ஜெயங்கொள்கிற விஷயம் அதாவது அந்த தூணுங்கிற விஷயம் எதை அடையாளப்படுத்தினா
ஒரு ஜீவியத்தை அடையாளப்படுத்துது. நம்ம ஆண்டவர் இயேசு ஜெயிச்சார், அதே மாதிரி நம்மளும் ஜெயிக்கிறவராக மாற வேண்டும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே படிச்சிடலாம். அதை இயேசு கிறிஸ்து வந்துட்டு அவர் தூணாக இருந்தார், அவர் அவர் ஆலயமாக இருந்தார்னு கூட சொல்லப்பட்டிருக்கு. யோவான் சுவிசேஷம் அதிகாரம் 2 வசனங்கள் 19 to 21 வசனம் வரை படிச்சிடலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 2 வசனங்கள் 19 முதல் 21 வரை. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். அப்போ அவர் சரீரமான ஆலயத்தை குறித்து பேசுகிறான்னு பார்க்கோம். அப்போ ஆலயங்கிற அவரே ஆலயமாக இருக்கிறாரு. ஆலயமாக இருக்கிறனால தான் அவர் என்ன செய்றாரு, அவர் ஒரு திரைச்சீலையாகவும் கூட இருக்கான்னு பார்க்கும். அவர் மாம்சத்தை ஒரு திரைச்சீலைக்கு ஒரு ஒப்பனையான ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ திரைச்சீலையை தாங்கி பிடிக்கிற என்னதான் தூணுங்கிறத அடையாளப்படுத்துது. அந்த தூணுங்கிற விஷயம் அது என்ன, ஜெய ஜீவியத்தை அடையாளப்படுத்துது. ஆலயத்தில் ஒரு தூணாக நிற்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துது. இன்னொன்று ஒரு ஆலயமாக இருந்த ஒரு விஷயத்தை இதை அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்கிறது. அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரரே, தூண்கள் என்ற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கலாத்தியர் 2:19 தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோப்பு, கேபா, யோவான் என்று சொல்லப்படுகிறது. இவங்க என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை ட்ராவல் பண்ணாங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவ சுவிசேஷ வேலைக்காக உடன் இருந்து அவரோட தூணாக இருந்து, அப்படின்னா அவருக்கு தூணாக இருந்தால் பக்கப்பலமாக இருந்த விஷயத்தை சொல்லப்படுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, தூணுங்கிற விஷயம் என்னென்னா ஒரு தாங்கி பிடிக்கிற நிலவரத்தை அடையாளப்படுத்துது. அப்போ சத்தியத்தை தாங்குகிற ஒரு விஷயமா நம்மளும் இருக்கணும். அதே மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படி இருந்து நினைச்சிடாது, அவர் வெற்றி சிறந்தார், அதாவது ஜெயிச்சீவியம் செய்தார்ங்கிற விஷயம் சொல்லப்படுது. அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, திரைசீலையின் அதோட வேலைப்பாடை பார்க்க போகிறோம். அப்போ திரைசீலையில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு அந்த எம்ப்ராய்டு ஒர்க் இருந்துச்சு. அந்த எம்ப்ராய்டு ஒர்க்கில் என்ன பிக்சரேஷன் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்துட்டு இது ஒரு கேருபீனுடைய பிக்சரேஷன் இருந்துச்சுன்னு பார்க்குறோம். அதை கூட நம்ம படிச்சிடலாம். யாத்திராகமம் 36ஆம் அதிகாரம் 35-36 வசனங்கள் படிச்சிடலாம். யாத்திராகமம் அதிகாரம் 36 வசனங்கள் 35 மற்றும் 36. இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்யப்பட்டதும் விசித்திர வேலையாகிய கேருபீன்கள் உள்ளதுமான ஒரு திரைச்சீலையை உண்டு பண்ணி, அதற்கு சீத்திம் மரத்தினால் 4 தூண்களை செய்து, அவைகளை பொன் தகட்டால் மூடி, அவைகளின் கொக்கிகளை பொன்னினால் பண்ணி, அவைகளுக்கு 4 வெள்ளி பாதங்களை வார்ப்பித்தான். அப்போ திரைச்சீலையில் அந்த எம்ப்ராய்டு ஒர்க்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேருபீன்களுமான ஒரு திரைச்சீலை உண்டு பண்ணிட்டு இருக்கு. அந்த கேருபீன்களை அடையாளப்படுத்துது. அது பார்த்தீங்கன்னா ஹேருப்னு சொல்கிறது ஹைட்டு 37-42 ஒரு நம்பர்ஸ் இருக்குது. அந்த நம்பருடைய டெஃபினிஷன் விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தேவதூதன் என்று சொல்லப்படுகிறது. இந்த கேருபீன்கள் வேறு எங்கெல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, ஆசாரிப்படாத எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, அங்கே வைக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உடன்படிக்கை பெட்டி மேலே வைக்கப்பட்டிருக்க அந்த 2 அந்த கேருபீன்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த கேருபீன்கள் யாரை அடையாளப்படுத்தினா, மிகாவேல் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துது. தானியேல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அந்த வசனங்களை படிச்சிங்கன்னா மிகாவேலை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கும். புதிய ஏற்பாடில் படிச்சிங்கன்னா அங்கே தெசலோனிக்கர் நிருபத்தில் வந்துட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் வந்துக்கிட்டு பிரதான தூதனுடைய சத்தத்தோடுன்னு இருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து பிரதான தூதனுங்கிறான விஷயத்த சொல்லியிருப்பாரு. அப்போ வந்துட்டு பழைய ஏற்பாட்டில் வந்துட்டு ஒரு மெசஞ்சராக ஒரு தூதராக யார் செயல்பட்டார் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செயல்பட்டாருங்கிறான விஷயம் சொல்லப்படுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, திரைசிலை தாண்டி தான் மகாபரிசுத்தத்தில் செல்ல முடியும். அப்போ அந்த தேவ தூதர் யார் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து அல்லாமல் எங்கே போக முடியாது பார்த்தீங்கன்னா, பிதாவினிடத்தில் செல்ல முடியாதுங்கிற விஷயத்த அங்கே வந்துட்டு இது ஞானார்த்தமாக சொல்லப்படுன்னு பார்க்கணும். அதை கூட நம்ம படிச்சிடலாம். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 14 வசனம் 6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வாரான். எப்படி இந்த ஸ்க்ரீனை தாண்டி தான் எப்படியும் இந்த மகாபரிசுத்தத்துக்குள்ளே அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே போக முடியும். இந்த உடன்படிக்கை பெட்டி பரலோக ராஜ்யத்துக்கு நிலாட்டமான ஒரு காரியமாக இருக்குது. இப்போ அந்த ஸ்க்ரீனை தாண்டி அந்த
அந்த ஸ்க்ரீனில் வந்துட்டு தான் அந்த என்ன போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா அந்த தேவதூதர் படம், அது கேருபீனுக்கு படம் இருக்குது, அதை தாண்டினா தான் உள்ளே போக முடியும். இப்போ அந்த தேவதூதர் யாரை அடையாளப்படுத்து? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துது. அவரை அல்லாமல் என்ன பண்ண முடியாதான் பிதா இடத்துல போக முடியாதுன்னு பார்க்குறோம். ஏன்னா இந்த தேவதூதன் யாருன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ரேன்சம் ஈடுபள்ளி நம்ம மேலே தெளிக்கப்பட்டிருக்கு. எப்படி அந்த பிரதான ஆசாரியன் வந்துக்கிட்டு அந்த ஆசாரி கூடாரத்துக்கு போகிறதுக்கு என்ன ஸ்லாக்கின்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்துட்டு அந்த ஆட்டு பலி, அந்த இரத்த பலி செலுத்தினா தான் அங்கே எங்கேயாச்சும் இரத்த பலி செலுத்தினா தான் இந்த மகாபரிசுத்தத்தில் செல்ல முடியும். இப்போ வந்துட்டு இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். அவர் ரத்தம் நம்ம மேலே பூசப்பட்டிருக்கு, நம்ம மேலே தெளிக்கப்பட்டிருக்கனால அதனால் நம்ம தைரியம் கொண்டு எங்கே போக முடியும் பார்த்தீங்கன்னா, இங்கே மகா பரிசுத்தத்துக்குள்ளே செல்ல அந்த ஸ்லாக்கியம் பெற முடியும்னு பார்க்கும். அப்போ இயேசு கிறிஸ்து அல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, பிதாவின் இடத்துல செல்ல முடியாதுன்னு பார்க்கிறோம். இப்போ வந்துட்டு அந்த ஸ்க்ரீனில் உள்ள அந்த கேருபீன்களை யாரை அடையாளப்படுத்தினா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துது. அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரரே, அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விசுவாசத்தை அடையாளப்படுத்துது. அப்போ இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போனால் இந்த பிரதான ஆசாரியனுக்கு ஒரு தைரியம் வேண்டும். என்ன தைரியம் வேண்டும்னா, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டங்கிறதான ஒரு தைரியம் இருந்தால் தான் எங்கே போக முடியும் பார்த்தீங்கன்னா, அந்த மகா பரிசுத்தத்துக்குள்ளே செல்ல முடியும்னு பார்க்கும். மகா பரிசுத்த ஸ்தலம் எதை அடையாளப்படுத்துதுன்னா, ஒரு விசுவாசத்தை அடையாளப்படுத்துது. படிச்சிடலாம். யூதா 20ஆம் அதிகாரம். யூதா எழுதின நிருபம் வசனம் 20. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. அப்போ வந்து மகா பரிசுத்தமான விசுவாசம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மகா பரிசுத்தம் எதை அடையாளப்படுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு மகா பரிசுத்தமான விசுவாசம் இருக்கணும். ஏன்னா என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அந்த ஆசிரியனுக்கு என்ன நினைக்கணும்னா, நான் என்னுடைய பாவம் செஞ்சிருப்பான், தப்பிதங்கள் செஞ்சிருப்பார், ஆனால் என்னுடைய பாவங்கள் வந்து மன்னிக்கப்பட்டது அப்படிங்கிறான ஒரு விஷயத்தை அவன் புரிந்து கொள்ளணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த பாவத்துக்கு பரிகாரமான விஷயம் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நியாயப்பிரமாண புத்தகத்தில் இருக்குது. மோசே சொன்ன அந்த அடிப்படையில் தான் என்ன செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இவங்க அந்த பலி காணிக்கை செஞ்சுட்டு தான் என்ன செய்கிறாங்க, தன்னை பாவ நிவர்த்தி பண்ணி தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டு தான் இந்த பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை என்ன செய்யுது, அந்த மகாபரிசுத்தத்துக்குள்ளே போக முடியும். இப்போ வந்துட்டு அவனுக்குள்ள விசுவாசம் இருக்கணும். அந்த என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுங்கிறதான விசுவாசம் இருக்க வேண்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த பிரதான ஆசிரியர் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்மளையும் கூட நம்ம அடையாளப்படுத்துது. அவருக்கு பின்னாடி அதாவது பிரதான ஆசாரியர் கீழே வேலை செய்கிற அந்த ஊழியர்கள் யாருன்னா நம்மளே அடையாளப்படுத்துது. அப்போ அவரு நம்ம தைரியம் கொண்டு நிற்கிறாரு. அவரோட தைரியத்தில் தான் நம்மளும் போக முடியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த பிரதான ஆசாரியன் எங்கேருந்து செலெக்ஷன் பண்ணப்படுறான்னா, அந்த ஆசாரிய கூட்டத்தில் இருந்தால் ஒருவனாக அங்கே வந்துட்டு தேர்ந்தெடுக்கிறான்னு பார்க்குறோம். அதே மாதிரி நம்ம தேவனுடைய அழைப்பில் இருந்து நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறோம். இந்த அதாவது பிரதான ஆசாரியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மகாபரிசுத்த செல்றதுக்கு ஸ்லாக்கி இருக்குது. அது பரலோக ராஜ்யத்தை அடையாளப்படுத்துது. அப்போது நம்ம வந்துட்டு மகாபரிசுத்தமான நம்ம யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரதான ஆசாரியனாக மாறணும். அது பிரதான ஆசாரியர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவரை போல் ஒரு ஜீவியாக தான் போக முடியும். அப்போ வந்துட்டு அந்த இயேசு கிறிஸ்துனுடைய அடிச்சவரை நம்ம பின்பற்றினா தான் என்ன ஆக முடியும் பார்த்தீங்கன்னா, பிரதான ஆசாரியை ஆக முடியும். பிரதான ஆசாரியை ஆகிறதுக்கு ஒரு சாட்சி ஜீவியம் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் எடுக்க முடியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, தேவனை வந்துட்டு இவர் தான் பிரதான ஆசாரியன்னு சொல்லணும். மனிதனுக்கு முன்பாக கூட ஒரு சாட்சியான ஒரு ஜீவிக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த பிரதான ஆசிரியர் ஒரு ஸ்லாக்கியத்தில் பெற முடியும். அப்போ அந்த ஸ்லாக்கியம் நமக்கு நினைச்சது பார்த்திங்கன்னா வேண்டும் பார்க்குறோம். அப்போ வந்துட்டு இந்த உலகத்தில் நம்மளை நினைச்சது மற்றவங்களும் ஒரு சாட்சி கொடுக்குற ஒரு மகனாக மாறணும், மகளாக மாற வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனும் நம்மளை குறித்து ஒரு சாட்சி இருக்கணும். இருந்தால் தான் நம்ம நினைச்ச முடியும் பரலோக ராஜ்யத்தில் என்றாக முடியும். அந்த 1,44,000 பேராக நம்ம மாற முடியும் பார்க்குறோம். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கி என்ன பாடம் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, மகா பரிசுத்த ஸ்தலம்ங்கிறதான ஒரு தலைப்பின் கீழே நம்ம பார்த்தோம். ஆசாரிப்பு கூடாரம் ஆவிக்குரிய அர்த்தங்கிறான தலைப்பின் கீழே இன்றைக்கி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குரிய காரியங்கள் பார்த்தோம். இன்றைக்கி அது ஸ்க்ரீன் காரியங்களை மட்டும்தான் பார்த்துருக்கோம். ஸ்க்ரீன் காரியத்தை மட்டும்தான் இன்றைக்கி பார்த்துருக்கோம். அடுத்த பாடத்தில் வந்துட்டு அந்த மகா பரிசுத்தத்துக்குள்ளே இருக்கிற உடன்படிக்கையும் அதில் பொருட்களுடைய அர்த்தத்தையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு அந்த கேருபணிகளை வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்து இந்த படத்தை முடிக்கலாம் பார்க்கும். இன்றைக்கி வந்துட்டு அந்த ஆசாரிப்புடத்துடைய அந்த திருச்சிலை ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம். இனி வர காலத்தில் வந்துட்டு
மீதியான காரியங்களை வந்து பார்த்து முடிக்கலாம்னு பார்க்குறோம். இவ்வளோ நேரம் பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.